இதுவரைக்கும் நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ரெட் கண்ணை பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆப்னா என்ன பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஏஆர்னா. ஸோ அதோட ஆப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3D வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடா டைம். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் வந்து ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணி முடித்த உடனே இங்கே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வேணுமா பேக் சைடு வேணுமா ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃபி எடுக்கிறதுனா ஃப்ரண்ட் சைடு, இல்லை நீங்கள் பேக் கேமரா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா ஓப்பன் ஆகிடும். ஸோ கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி இமேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் ஆகிடும். ஸோ ஸ்கேன் ஆகிட்ட பிறகு நீங்கள் எத்தனை இமேஜ்னு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இமேஜஸ் இருக்குது. ஓகே, ஓகே. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணி அப்படின்னா மேலாக ஃபீமேலாக இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கின் கலர்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, ஷூ, ஹேரு, கூலிங் கிளாஸ் எதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 3வது ஆப்ஷன் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படின்னா சென்சேஷனல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, டான்ஸ், ஃபன், அப்புறம் வந்து கிரிக்கெட், லவ், கிரீட்டிங்ஸ், ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டான்ஸ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் தமிழ் சாங்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெர்சல், ஸோ இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளோரில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் அது பக்கத்தில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ளோர் வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்து கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சு.
ஸோ பப்ளிக்ன்ற ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, போஸ்டட் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும். ஸோ சேவ் டு லாக்அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆகிட்டு அந்த வீடியோ வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணிங்களோ அது வந்து இங்கே ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வரும். ஸோ இப்போ ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு டிலீட் போஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிலீட் ஆகிடும். ஓகே, இப்போ டிலீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டிலீட் போஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஷோ ஆகிடும். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிலீட் ஆகிடும். ஸோ இதில் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ சாங்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டான்ஸ். ஸோ நம்மளால் வந்து ரொட்டேட் கூட பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது வந்து அப்போ வந்து நம்ம வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் பிடிச்சிருந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காம நண்பர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் வேணால் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ஒன்றும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.